Welcome to Biofinity. Units and emissions chapter physics of micro and macro பற்றி பார்க்கலாம். அது physics பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, டெக்கா DNA எழுதலாம். ஓகே, this is prefixes macro and other symbols. ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். 10 டெக்கா the DNA is this is symbol, அதோட name. Okay, this is symbol. This is symbol. Okay, and 10 hecto, that is h, small h. 10 that is kilo, that is small letter k. And 10 mega, that is m. Mega, that is capital M. 10 giga, that is capital G. 10 tera, capital T. 10 that is beta. 10 okay, capital B. And last one 10 exa, capital E. Okay, 10 6 and 10 and 10 இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்றபடி பார்த்திங்கன்னா 10 15 10 வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகம். ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதே போல் ப்ரிஃபிக்ஸஸில் மைக்ரோவும் பார்த்துடலாம். ஓகே, மேக்ரோனா பாசிட்டிவ். அதே ப்ரிஃபிக்ஸஸ் மைக்ரோவில் பார்க்கலாம். இது மேக்ரோ. மைக்ரோ சைஸில் நம்ம பார்க்கலாம். இது சிம்பிள்ஸ். ஓகே, ஃபேக்டர்ஸோடு சொல்லுவாங்க. ஓகேவா, factor 10 1 10 2 10 3 10 6 10 9 10 12 and 10 to the power -15 to the power -18. ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இது இந்த நம்பர்ஸ் சொல்லுவோம். 10 to the பவர்லாம் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அது ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் அதோட சிம்பிள் பார்க்கலாம். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சிம்பிள் 10 சொன்னால் டெசின்னு சொல்லுவோம், சின்ன டி. ஓகே, இந்த சிம்பிள் போட்டு அது பக்கத்தில் எதாவதுனா டெசின் அப்படின்னு. 10 to the power -1 ஸ்ட்ரைட்டாக எழுதிருப்பாங்க, அப்படிலாம் டின்னு எழுதியிருப்பாங்க. ஓகே, இந்த சின்ன டி எழுதியிருப்பாங்க. இது சென்டி, சி, மில்லி, எம், மைக்ரோ, நியூ. எப்படின்னா மியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மியூ அப்படின்னு சொல்லுங்கள், நாட் மியாவ், தட் இஸ் மியூ. மைக்ரோ, அதோட சிம்பிள். நானோ, என். 10 12 பிக்கோன்னு சொல்லுவோம், தட் இஸ் பி. 10 15 ஃபெம்டோ ஆர் ஃபெர்மின்னு சொல்லுவாங்க. ஃபெர்மின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
எஃப் இதோட சிம்பிள். 10^18 ஆட் டவுன் சொல்லுவோம், அதோட சிம்பிள் ஏ. ஓகே, எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 millimeter which is equal to 10^-3 meter. Okay, 1 micrometer which is equal to 10^-6 meter. மீட்டரில் சொன்னால் 10^6 10^-3 அப்படின்னு இருக்கும். இதை அவங்க சிம்பிள்ஸில் சொல்லப்போ நியூ அப்படின்னா அதோட வேல்யூ என்ன நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு வாட்டி இது க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் லென்த்தை பற்றி பார்க்கலாம். யூனிட்ஸ் ஆஃப் length. Okay, first one 1 angstrom. Okay, 1 angstrom. 1 angstrom அதோட சிம்பிள் a டிகிரி போல் போடுவோம். 10^-10 மீட்டர். ஓகே, நம்ம இதை முன்னாடி பார்த்த மைக்ரோ யூனிட்ஸில் பார்க்கல, பட் ஆனால் அது ஆங்ஸ்ட்ராம்னு சொல்லுவாங்க. 10^-10 நம்ம 10^-9 பார்த்தோம், 10^-12க்கு போயிட்டோம். இது 10^-10 மீட்டர், இது ஆங்ஸ்ட்ராம்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். அப்புறம் 1 மைக்ரான். மைக்ரான் அது ஆல்ரெடி நம்ம பிடிச்சிட்டோம். 1 மைக்ரோமீட்டரான 10^-6 மீட்டர் தான் மைக்ரான்னு சொல்லுவாங்க. மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது மூலம் மைக்ரான்னு சொல்லுவாங்க. தேர்ட் பாயிண்ட் 1 ஃபெர்மி which is equal to 1 ஃபெம்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஃபெம்டோமீட்டர் எஃப்எம் சொல்லுவோம். ஆல்ரெடி இது நம்ம 10^-15 that is Fermi. Okay, femtometer or Fermi இது வேணால் சொல்லலாம். இப்போ லார்ஜ் யூனிட்ஸ் பற்றி பார்க்கலாம். லார்ஜ் யூனிட்ஸ் of length. Large units of length la first one astronomical unit பார்க்கலாம். 1 astronomical unit. Okay, 1.496 into 10^11 meters. இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு இந்த சாப்டரில் பார்க்கலாம். 1.5 அப்ராக்சிமேட்டாக 1.5 அப்ராக்ஸாக இருக்கும். ஓகே, 1.5 into 10^11 meters. ஓகே, 1.496 அப்ராக்சிமேட் 1.5 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது மெத்தட் எப்படின்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். 1 astronomical unit is average distance between sun and earth. Between the short diagram sun and earth. Okay, 1.5 into 10^11 meters or 15 into 10^11 meters. டெசிமல் மூவ் பண்ணி நம்ம எழுதணும். ஓகே, இது ஆக்சுவலி 15 into 10^11 meters. பட் அதில் இன்னும் ஒரு டெசிமல் நம்ம உள்ளே வைக்கிறதுனால அந்த 10^10 ஒரு பாயிண்ட் எடுத்து உள்ளே வைக்கிறோம். சாரி, இது 10. ஓகே, 15 into 10^10. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நம்ம உள்ளே எடுத்து வச்சா 10ன்னு ஆகிடும்.
இது லார்ஜ் யூனிட்ஸ் ஆஃப் லென்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. பி பார்க்கலாம். லைட் இயர். 1 லைட் இயர்ன்றது ஆக்சுவலி டிஸ்டன்ஸை பற்றி சொல்கிறது. டிஸ்டன்ஸ் traveled by light in 1 year. இதுதான் அதுக்கான டெஃபினிஷன். ஒரு லைட் ஒரு வருஷம் டைமில் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும். ஏன்னா ஒரு வருஷம் 1 year ஆஃப் டைம் அது நம்ம தந்துருக்கோம். இப்போ அது எவ்வளோ தூரம் போயிருக்கும் லைட் அதோட ஸ்பீடில். ஓகே, 9.46 to 10^15 மீட்டர். ஓகே, இப்போ லார்ஜ் யூனிட்ஸில் தேர்டாக பேர் செகண்ட் என்னென்னு பார்க்கலாம். per second. ஓகே, இது பேரலக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் பேரலக்ஸ் மெத்தட் பற்றி படிப்போம், அப்போ இது யூஸ் ஆகும். ஓகே, இஸ் பேரலக்டிக் செகண்ட். ஓகே, 1 per second பேரலக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலக்டிக் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஷார்ட் வந்து per second. இதோட வேல்யூ 3.08 into 10 to the power 16 meters. ஓகே, 10 to the power 16 meters. ஓகே, இதுதான் per second. ஒரு லார்ஜ் யூனிட்டில் ரொம்ப முக்கியமாக, லார்ஜ் யூனிட்ஸ் ஆஃப் லென்த்தில் முக்கியமான ஒன்று. டெஃபினிஷன் என்னென்னா, ஒன் per second என்ன? Distance at which mean radius. Okay, this is radius. Which அதோட mean radius of Earth orbit around the sun. Earth orbit around the sun subtends an angle of 1 second. That is per second. Okay, distance at which mean mean radius of Earth orbit around the sun subtends at an angle 1 second. ஆங்கிளை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 செகண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா டிகிரி டு ரேடியன் மாற்றுறப்போ அதை நம்ம செகண்ட்ஸில் எழுதுவோம். ஓகேவா, டிகிரி டு ரேடியனுக்கு நம்ம மாற்றுறப்போ டிகிரி டு ரேடியன். ஓகே, இதுக்கான கால்குலேஷன் பேசிக் மேக்ஸ், இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக் மேக்ஸில் நடத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், டிகிரி டு ரேடியன் இல்லை நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி டிகிரியாக ரேடியனாக மாற்றுது, எப்படி ரேடியனாக டிகிரியாக மாற்றுது, அப்போ அந்த மினிட்ஸ் வந்து நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இது வச்சுங்க. ஸோ எப்படி சொன்னால் 1 செகண்ட்னு சொல்லுவாங்க, நாட் 1 minute, திஸ் 1 செகண்ட். ஸோ 1 செகண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இது எர்த்து, இங்கே சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் சன், இது எர்த். சன்னை சுற்றி எர்த்து வந்து சுற்றி வரும் அண்ட் தன்னைத்தானே சுற்றிக்கும். ஓகே, 2 இருக்குது. எர்த்து வந்து அதுவே சுற்றிக்கும், இன்னொன்று சன்னை சுற்றி வரும். ஓகேவா, அப்படி சன்னை சுற்றி வர அந்த ஒரு ஆர்பிட்
ஓகே, சன்னோட அந்த சுற்றி வர அந்த ஆர்பிட்டில் இருந்து அதோட ரேடியஸ், ஓகே, அதோட மீன் ரேடியஸ் ஆஃப் எர்த், எர்த் ஆர்பிட் அரௌண்ட் சன். ஓகே, எர்த் ஆர்பிட்டுடைய மீன் ரேடியஸ், இதுதான் எர்த்துடைய ஆர்பிட் அரௌண்ட் தி சன், சன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ரேடியஸ். ஓகே, திஸ் இஸ் ஆர். இந்த ஆர்லேருந்து இப்போ இங்கே சப்போஸ் ஒரு ஸ்டார் இருக்குது, இப்படி சப்ஸ்டாண்ட் ஆகி ஒரு ஆங்கிளை உருவாக்குது. ரெண்டும் ஒரு இடத்துல சப்ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒன்று உருவாக்குது ஒரு ஸ்டார் மேலே. அந்த ஸ்டார் நமக்கு கிளியராக தெரியும். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் உருவாகுது. ஆக்சுவலி இது வந்து ஒரு டீட்டான்னு சொல்லுவோம்ல, ஆங்கிள். ஓகே, டீட்டா அது என்ன 1 செகண்ட். 1 செகண்டில் இந்த ரேடியஸ்லேருந்து இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து 1 செகண்டில் எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸில் எவ்வளோ தூரம் அது அந்த ஒரு லைட் வந்து சப்ஸ்டாண்ட் ஆகுது ப்ளஸ் ஒரு ஆங்கிளும் உருவாக்கும். சப்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இப்போ சப்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு ஸ்டார் மேலேயோ இல்லை இது மேலே ஒரு திங் மேலே போய் வெளில இருக்க ஸ்பேஸில் இருக்க ஆப்ஜெக்ட் மேலே போய் போடும். அது மூலமாக ஒரு ஆங்கிள் உருவாகும். அதுவும் 1 செகண்ட் டிஸ்டன்ஸில் இதை கிராஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா, இங்கே இருக்க டீட்டா என்ன அப்படின்னா 1 செகண்ட். ஓகே, இதுதான் பேர் செகண்ட் சொல்லுவோம். பட் 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் இருந்தால் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த்துன்னு ஆல்ரெடி பார்த்தோம். இந்த சன் அண்ட் எர்த் இருக்குது, இதுக்கு நடுவில் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் தான் AU. ஆல்ரெடி நம்ம பண்ணோம்ல ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் எர்த், அதுதான் வந்து 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். தட் இஸ் 1.5 × 10⁻11 மீட்டர்ஸ். ஓகே, அப்ராக்ஸாக சொன்னோம். அதே டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே சப்ஸ்டாண்ட் ஆகுது. அது சப்ஸ்டாண்ட் ஆகுறப்போ ஒரு கோணத்தை ஏற்படுத்துது. தட் இஸ் டீட்டா, ஒரு ஆங்கிள் ஏற்படுத்துது. அதுவும் 1 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 1 பேர் செகண்ட். ஓகே, அது பேரலாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். பேரலாக்ஸ் மெத்தடில் இதை பற்றி நம்ம படிப்போம். இது ஒரு சில சம்ஸும் வரும், நான் அதையும் உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகே, தட் இஸ் பேரலட்டிக் செகண்ட். ஓகே, இப்போ புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன். The distance of 1 second. ஓகேவா, the distance of 1 second தான் அந்த per second. ஓ, some special units பற்றி பார்க்கணும். Important some basics தான். ஓகே, 1 day which is equal to 24 hours into 60 minutes 60 seconds. ஆக மொத்தம் ஒரு நாளில் இதுக்குள்ளே செகண்ட்ஸ் எவ்வளோ 86,400 செகண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது 1 குவிண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100 kg 100 kilograms. ஓகே, third one 1 ton or 1 metric ton 1000 kg. Okay, this is 1000 kg. Fourth one 1 electron volt which is equal to 1.6 into 10⁻⁻19 joule. Okay, இப்போ யூனிட் ஆஃப் எனர்ஜி பார்க்கலாம். ஓகே, 1 calorie which is equal to 4.186 joule. Okay, the approx of 4. round off பண்ணல 4.2 நேரலாம். ஓகே, 1 cal which is equal to 4.2 joule. ஓகே, ஒரு கேலரி 4.2 ஜூலுக்கு ஈக்குவல்.
யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டைமென்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சம் கொஷின்ஸை இதுக்கு நடத்துலேருந்து பார்க்கலாம். யூனிட்ஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் இப்போ நான் கேட்குறேன், அதை எப்படி சால்வ் பண்ணதுன்னு அதில் பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். The unit that are used for the fundamental physical quantities are called direct units, base units, MK system of units, none of the above. Okay, the units that are used for ஃபண்டமெண்டலாக இருக்க குவான்டிட்டிஸை என்னன்னு சொல்லுவோம், பேஸ் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஃபண்டமெண்டல் அது பேஸ் தான், நாட் a direct unit or MK system. So base units is answer. அடுத்த கொஷின் பார்க்கலாம். Which of the following physical quantity has the same unit in all the three system of units? எல்லா சிஸ்டம் MKS, CGS, அதுக்கப்புறம் FPS, CGS, MKS, இந்த 3 சிஸ்டம் இருக்குது. ஓகே, CGS, FPS, MKS, CGS, FPS, MKS சிஸ்டம் 3 சிஸ்டம் இருக்குது. இல்லை இது மாறாது. ஓகே, டைம், லென்த், மாஸ், மீட்டர். இதில் மீட்டர்ன்றது இந்த கொஷினுக்கு சம்மந்தமே இல்லாது. மாஸ், லென்த் ரெண்டுலேயும் வேறு வேறு மாறி இருக்கும். ஆனால் சிஜிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா லென்த், மாஸ், டைமுக்கு சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். ஸோ லென்த்து மாறுது, மாஸும் மாறுது. டைம் மட்டும் எல்லாத்துலேயுமே ஒன்று தான், தட் இஸ் செகண்ட். ஓகே, ஸோ டைம் இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ அனதர் செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகே.